ஹாய்ப்பா, நம்ம இப்போ வந்து இந்த கழனி அரிசி கலந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து ஒரு கீரை மண்டி பண்ணலாம். வயிறுலாம் புண்ணாக இருந்ததுன்னா இந்த அரிசி களைகிற தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்கிறப்ப வந்து அது வயிற்று புண்ணெல்லாம் சரி பண்ணிடும். ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தான், வாங்க பார்க்கலாம். கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை வாங்கி கட் பண்ணி நம்ம கழுவி வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், எந்த இது உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2-3 வெந்தயம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது குளிர்ச்சி தான். இப்போ இதை போட்டு அது தாளித்தோடனே ஆனியன் வந்து நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா வந்து வெங்காயம் வந்துட்டு நம்ம அந்த கழனி ஊற்றி சாப்பிட்றப்போ கொஞ்சமாவது காரம் இருக்கணும்ல, அதுக்காக தான் வந்து வெங்காயம் நான் நிறைய சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாயை வந்து 2 கீறி போடுங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கீரைன்னு நினச்சிட்டு பச்சை மிளகாயை சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி 2வது தண்ணியை எடுத்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா கீரை, அதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீரை வந்து ஒரு 2-3 கொதி வந்தாலே போதும், கீரை வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தேங்காய் ஒரு அரை முடி இல்லைன்னா அது கம்மியாக நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த அரிசி கழுவுன தண்ணியும் அந்த தேங்காய் பாலும் 2மே வந்துட்டு நம்ம வயிற்று புண்ணை வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டிலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது பண்ணோம். ஆனால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோன்னா ஒரு மாதிரி திரண்டது மாதிரி ஆகிடும். தேங்காய் வந்து நம்ம பால் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால நம்ம ஊற்றினோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கீரை மண்டி ரெடிப்பா. காரம் சாப்பிடாதவங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.